வெல்கம் டு ஃபுடெக்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோங்கன்னா வெஜ்ஜீஸ் அண்ட் தண்டூரி சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ தெரியாதவங்களுக்கு காமிக்கிற ஜுக்னின்றது ஒரு கியூகம்பர் ஆட்டம் வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். இது சொரக்காய் ஃபேமிலின்றாங்க சில பேர் கியூகம்பர் வெள்ளரிக்காய் ஃபேமிலின்றாங்க. இந்த ஜுக்னி ஒன்று வாங்கிக்கோங்க. பேபிகார்ன், நம்ம கார்ன் இருக்குங்களா, சோளம், அது குட்டியாக இருக்கிறது. தெரியாதவங்களுக்கு மட்டும் காமிக்கிறேன், தெரிஞ்சவங்க ஓகே. பெல் பெப்பர்ன்றது இந்த 3 கேப்சிகம், குடமிளகா 3 சேர்ந்து தான் பெல் பெப்பர். ரெட், எல்லோ, க்ரீன். இது கிடச்சா போடுங்க, இல்லாட்டி உங்ககிட்ட என்ன இருக்கோ போட்டுக்கோங்க. என்கிட்ட ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் கிடச்சிருக்கு, உங்ககிட்ட கிடச்சா போடுங்க. இல்லை பட்டன் மஷ்ரூம் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ப்ரோக்கோலி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு சாஸ் பண்ண போகிறோம். வாங்க செய்யலாம். இப்போ நம்ம வெஜ்ஜி சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு திக் பாட்டம் பேன், வாட் எவர் இட் இஸ், அடிகனமான பாத்திரம். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, ginger garlic green chili paste you have to add it. 2 teaspoons of it. 2 teaspoon இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட். Salt it well. நல்லா கொஞ்சம் வதங்கணும். ஜுக்னி ஏற்கனவே காமிச்சிருக்கீங்களா, ஃபைன்லி க்யூப்டு, நாட் சாப். இந்த மாதிரி பீஸஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் கிடைக்கலனாலும் எல்லோ இருக்குது, எது கிடைக்குதோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கால் கப், குவார்ட்டர் கப். சாட்டட் ஃபார் 2 minutes. ஒரு 2 minutes அது வதங்கின பிறகு மஷ்ரூம்ஸ், பட்டன் மஷ்ரூம் ஒரு ஒயஸ்டர் மஷ்ரூம், வாட் எவர் இட் இஸ், எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. எல்லாம் ஃபைன்லி க்யூப்டு. ரெண்டு 2 minutesக்கு வதக்கிக்கோங்க. சால்ட் ஃபார் 2 to 3 minutes. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் தேவையான சால்ட். ஆட் சம் சால்ட். சால்ட் ஃபார் 2 minutes. ஆட் blanched baby corn. அதே வாட்டரில் போட்டு ஒரு கொதி வந்ததோ ஐஸ் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருங்க. blanched baby corns. capsicum, bell peppers, green capsicum, yellow and red capsicum. Salt. ஒரு 2 to 3 minutes salt it well. ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இடித்த மிளகா, சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 teaspoon அப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே க்ரீன் சில்லி பேஸ்ட்டு, பச்சை மிளகா பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பிளான்ச் ப்ரோக்கோலி அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதே தான் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ஐஸ் தண்ணியில் போட்டு எடுத்து வைக்கணும். அதுதான் பிளான்ச். 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 to 3 minutes சாட் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. சால்ட் ஃபார் 5 minutes. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. சாஃப்ட் ஆகக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். ஒரு 5 minutes மேலே சாட் பண்ணாதீங்க. எடுத்துட்டு பாத்திரத்தில் போட்டு நான் வச்சு அனுப்பிப்பேன். In the same pan, eat some butter. 2 tablespoons of butter. 2 tablespoon வெண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. சாஸ் பண்ண add 2 tablespoons of மைதா. லம்ப்ஸ் வராமல், முட்டை கட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால், பாயில்ட் அண்ட் கூல்டு மில்க், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பாலை சேர்த்துக்கோங்க. லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 liter மில்க் எடுத்துக்கோங்க, 2 liter பால். இந்த மாதிரி லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது, முட்டை கட்டாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் சில பேருக்கு பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி, அது முட்டையாக வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு சாஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ சாஸ் ரெடி ஆகிடுது. இந்த லெஸ்ஸில் தேவைப்பட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிக்கோங்க, தேவைப்பட்டா இல்லாட்டி வேண்டாம். இப்போ நம்ம மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். டர்மரிக் பவுடர் மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் பவுடர், ஒரிகானோ இல்லாட்டி மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் எது இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. அம்ச்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன், அம்ச்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன், கியூமின் பவுடர் சீரகத்தூள் 1 ஸ்பூன், கியூமின் பவுடர், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், ஆட் as just you want. இப்போ நம்ம ஏற்கனவே சில்லி கிரீன் சில்லி எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம வெஜ்ஜில். தனியாத்தூள், பெப்பர், மெழுகுக்கோங்க, எவ்வளோ மெழுகு வேண்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா சாஸ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன், பிளாக் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நார்மல் சால்ட்டே நம்ம யூஸ்வலாக ரெகுலராக ஃபுட்டில் யூஸ் பண்ணுற சால்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டர் இட் வெல், மிக்ஸ் இட் வெல். கறி மேத்தி இருக்குங்களா, ட்ரைடு மேத்தி லீவ்ஸ், அதாவது காஞ்ச வெக்கீரை கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துருங்க. வச்சுட்டு சால்டட் வெஜ்ஜஸ் நம்ம வதக்கி வச்சுருக்கோங்களே வெஜிடேபிள்ஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெஜ்ஜி சாஸ் ரெடி ஆகிடுது. ஒரு 2 மினிட்ஸ் இதுவானோடனையும் கொதிச்சதும் இந்த கொதிக்க பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சு, ரெடி. இப்போது சார்கோல் இருக்கு இல்லைங்களா, நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம அடுப்பு கறி இல்லாட்டி தேங்காய் சரட்டை இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கீ, கொஞ்சோண்டு நெய் விட்டுருங்க. நெய் விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம தண்டூரி ரெடி ஆகிடுது. பாலக் ரைஸ் இல்லாட்டி ஸ்பினச் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வேண்டியது வந்து இந்த பாலக் லீவ்ஸ் இருக்குங்களா, பாலக் லீவ்ஸ் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலம்பிண்டு பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிளான்ச் பண்ணணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது, தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த பாலக் லீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, பாலக்கீரை அதை எடுத்து போட்டுருங்க. டூ to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இது கொதிச்சதும் இதை எடுத்து அப்படியே தண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. இதுதான் பிளான்ச்சிங். இது ஆறுனப்பதுக்கு பியூரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம பாலக் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோங்க, அது எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லிஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 மிளகா போட்டிருக்கேன். 2 க்ரீன் சில்லிஸ், 1 handful ஆஃப் மின்ட் லீவ்ஸ், புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம். இப்போ ஸ்பினச் ரைஸ் பாலக் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு 2 teaspoons ஆஃப் ஆயில், 2 to 3 teaspoons ஆஃப் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூட பட்டர் சேர்த்துக்கோங்க. ஃபைன்லி சாப் கார்லிக், பொடியாக நறுக்கின கார்லிக் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபைனலி ஸ்லைஸ் ஆனியன், ஸ்லைஸ்ட் ஆனியன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் அரிசிக்கு ஒரு 2 cups ஆஃப் ரைஸ், 2 big onions finely sliced, sort it well. Add some salt to it. நான் ரைஸ் ஏற்கனவே பாயில் பண்ணி சால்ட் போட்டு வச்சுருக்கோம். சால்ட் இவ்வளோவே ஆட் பண்ணிக்கோங்க. cumin powder just a 1/4 teaspoon, 1/4 teaspoon சீரகத்தூள்.
சுகர் சர்க்கரை எடுத்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் ரொம்ப கம்மியாக. சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன். சால்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புதினா, கொத்தமல்லி, பாலக் லீவ்ஸ், அது சால்டட் ஃபார் 2 minutes. சால்ட் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஒரு 2 minutes to 3 minutes கொதிச்சா போதும், ரொம்ப வேண்டாம், திக்காக இருக்கணும். நம்ம ரைஸ் பாயில் பண்ண ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது 2 minutes கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் வந்து சால்ட் போட்டு ஆயில் போட்டு வேக வச்சு இது மாதிரி உதிரியாக வேக வச்சு வச்சுருக்கோம். இதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் பாலக்கு. அது ஒரு கட் பாலக்குக்கு ஒரு 1.5 கப் ரைஸ். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெஜ்ஜஸ் இன் தண்டூரி சாஸ் அண்ட் ஸ்பினச் ரைஸ் ரெடியாக எடுத்து, இப்போ உங்களுக்கு இந்த zucchini அது மாதிரி வெஜிடபிள்ஸ் கிடைக்கலனா நீங்கள் கேரட், பீன்ஸ், நம்ம குடமிளகா, நார்மல் குடமிளகா கிடைக்குது இல்லைங்களா, அதோட யூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சாஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இது கிடைக்கலன்னு சொல்லி பண்ணாமல் இருக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுங்க, ஒரு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம், சாட்டர்டே சண்டேஸில் கூட செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.